உரிமை மக்கள் இயக்கம் மகளிர் உரிமை கழகம் சார்பாக இன்று 30வது இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை இங்கு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று முப்பெரும் விழாவாக புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் மற்றும் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி, உலக அமைதிக்காக இன்று கூட்டு பிரார்த்தனையில் அனைவரும் ஈடுபட்டு இங்கு ஜாதி மதம் வேதம் பார்க்காமல் அனைத்து கட்சியிலிருந்தும் இங்கே வருகை தந்து சமூக தலைவர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இதற்கு அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுள்ளேன். நன்றி, வணக்கம். தின உரிமை மக்கள் இயக்கம் நடத்தும் இப்தார் நிகழ்ச்சியை மனித உரிமை மீறாமல் நாம் அனைவரும் ஒன்று, இந்த தேசம் இந்தியனுக்குள்ள தேசம், மதம் இனம் வேறுபாடு இன்றி நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு வாழ்வோம் என்று சொல்லி இந்த பாரத தேசத்தில் என்னுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் இன்றைக்கு இந்துவாக இருந்தாலும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும், கிறிஸ்தவராக இருந்தாலும் இந்த இந்தியர்கள் என்று ஒன்றுபட்டு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை தலைமை ஏற்று நடத்தக்கூடிய சகோதரி கல்பனா அவர்களுக்கு நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு மக்களை ஒன்று கூட்டி, அதாவது சாதி மதங்கள் இல்லாமல் நாம் அனைவரையும் சகோதர சகோதரிகளாக, ஒரே குடும்பங்களாக இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் ஒன்று கூடி வருஷம் தன்னுடைய உழைப்பையும், தன்னுடைய உண்மையையும், தன்னுடைய உழைப்பில் எல்லாவற்றையும் செலவழித்து எதையுமே பார்க்காமல் கல்பனா என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரால் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு, அனைவரும் அவரோட கூட்டமைப்பு வந்ததுக்கு நாங்கள் மிக்க மகிழ்ச்சியை அடைந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தின உரிமை மக்கள் இயக்கம் மகளிர் பாதுகாப்பு கழகத்தின் நிறுவன தலைவர் எனது பாசமிகு சகோதரி, வீரத்தின் அடையாளம் கல்பனா சாவ்லா என்று நாங்கள் இதய பிரியத்தோடு அழைக்கக்கூடிய நம் அன்பு சகோதரி கடந்த 30 வருடங்களாக இந்த உலகத்தில் கடவுள் படைத்த ஆண் பெண் ஜாதியை தவிர வேறொன்றும் இல்லை என்கிற ஒரு உணர்வை இந்த மக்களுக்கு உணர்த்துவதற்காக புனித மாதமான இந்த ரம்லான் மாதத்தில் ஈகையை எடுத்துரைக்கக்கூடிய இந்த உலகத்தில் இரக்கம், உதவி, அன்பு காட்டுதல் அழிந்து போன இந்த நேரத்தில் மனிதநேயத்தின் மறுபிறவையாக என் அன்பு சகோதரி கல்பனா அவர்கள் இந்த 30 வருடத்திலே இந்த ஈகை ரம்லான் அந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் விழா நிகழ்ச்சியை இங்கு கூடியிருக்கக்கூடிய இந்த அமைப்பின் கூட்டமைப்பின் ஒவ்வொரு நிர்வாகிகள் இது ஒரு கூட்டு குடும்பமாக இங்கு இருந்து ஜாதி மத பேதமற்றி இந்த இஃப்தார் நோன்பில் கலந்து கொண்டு இந்த உலகத்தில் எல்லோரும் உதவி செய்ய வேண்டும், அன்பு காட்ட வேண்டும் என்ற இறை வழியை இவர்களுக்கு எடுத்துரைத்து வருடம் இதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக நாம் மற்ற மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு இரக்க குணத்தையும் ஈகை குணத்தையும் இந்த ரம்லான் மாதம் உணர்த்துவதாக இந்த இஃப்தார் நோன்பில் நாம் இந்த தின உரிமை மக்கள் இயக்கம் மகளிர் பாதுகாப்பு கழகம் சார்பாக இங்கு எல்லோரும் நாம் உதவி செய்யும் நோக்கத்தோடும், இரக்கம் காட்டக்கூடிய தாக்கத்தோடும், மற்றவர்களுக்கு அன்பு காட்டக்கூடிய ஒரு மனிதநேயத்தோடும் இந்த உலகத்தில் நாம் வாழும் வரை இருப்போம் என்பதை உணர்த்திய இந்த அமைப்பிற்கும் என் அன்பு சகோதரி கல்பனா அவர்களுக்கும், இதற்கு ஆணி வேறாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் என் பாசமிகு அண்ணன் வழக்கறிஞர் சத்யகுமார் அவர்களுக்கும் மற்றும் இங்கு கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் எல்லோருக்கும் இதயம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வணக்கங்களையும் கூறி புனித மாதமான இந்த புனித மாதத்தில் ரம்லான் திருநாளை முன்னிட்டு எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். மதங்களின் பேராலும் ஜாதியின் பேராலும் மனிதர்களை பிரிவினை ஏற்படுத்தி உலக அரசு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆயுதத்தை மையமாக வைத்து அதை முதலீடாக செய்யக்கூடிய முதலாளித்துவமான அமெரிக்கா போன்ற நாடுகள் அவர்களை ஊக்குவித்து மனித நேயத்தையும் மனித குலத்தையும் அழித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இன்னைக்கு
ஒட்டுமொத்த நம்ம அனைத்து மக்களுக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் இன்னைக்கு தேவை அமைதி, பீஸ். இதுதான் முக்கியம். இந்த சூழல்ல எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் மேலாக இருப்பது மனிதநேயம் மட்டும்தான். எப்படி இந்தியா ஒருமைப்பாட்டுக்கு பல்வேறு மதங்கள், பல்வேறு ஜாதிகள், பல்வேறு மொழிகள் இருந்தும் ஒரு ஒற்றுமையாக இருக்கிறார்களோ, அதே போல் சோவியத் யூனியனுடைய தத்துவமே அவரவர்களுக்கான சுதந்திரங்களும் அவரவர்களுக்கான தனித்துவமும் ஒருங்கிணைந்து செயல்படுவதுதான் சோவியத் யூனியனுடைய சக்சஸ். அந்த அடிப்படையில உலகமயப்பட்ட இந்த ஒருமைப்பாட்டுக்கு முக்கியமாக இந்த நோன்பு திறந்த இந்த நிகழ்ச்சியில அனைவரும் உலக சமாதானத்தை மையப்படுத்தி மனித நேயத்தை தவிர இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அதைத்தான் அனைத்து மதங்களும் சொல்கிறது. அப்படிப்பட்ட இந்த சூழல்ல இது போன்ற போர்கள் தவிர்க்கப்பட வேண்டும், உயிர் பலிகள் தடுக்கப்பட வேண்டும் அப்படின்றத வலியுறுத்தி அவரவர்களுடைய நம்பிக்கையில் உள்ள இறைவர்களாகட்டும், இயற்கையாகட்டும், அதன் மூலமாக இந்த மெழுகுவர்த்தி ஏற்றி இந்த தீபத்தின் மூலமாக உலக அமைதி ஏற்படுத்துவதற்கு